உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாங்க. அட வாமா, டைம் ஆகுது. வர அக்கா. அக்கா. அக்கா எப்படிக்கா இருக்க? அக்கா என்ன மன்னிச்சிருக்கா? என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கா? அக்கா உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சுக்கா? என்னக்கா யாரையோ பாக்குற மாதிரி பாக்குற? அக்கா நான் தாக்கா உன் தம்பி ஆறுமுகம். இது பாருக்கா, இவதான் என் பொண்டாட்டி ஈஸ்வரி. இது என் பொண்ணு. அக்கா நான் இவ்வளவு தூரம் பேசியும் நீ ஒரு வார்த்தை கூட பேசாம நிக்கும் போதே உன் மனநிலை என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுக்கா. அக்கா உன் கூட பிறந்த தம்பியா இத்தனை வருஷம் உன்னை பார்க்க வராம திடீர்னு வந்ததுனால என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே மலைச்சு போய் நிக்கிற. அப்படித்தானக்கா? அக்கா புரியுதுக்கா. நான் இதை எதிர்பார்த்தாக்கா வந்தேன். நீ ரோசக்காரி, பேச மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஏன் அக்கா இல்ல? என் அக்காவை பத்தி எனக்கு தெரியாதா? இப்ப நீ என் மேல கோபமா இருக்கன்னு கூட எனக்கு நல்லா தெரியுதுக்கா. இத பாருக்கா, நீ என்ன அடிச்சாலும் சரி திட்டினாலும் சரி நான் உன்னை பார்க்கணும்னு முடிவு பண்ணித்தாக்கா வந்திருக்கேன். இவ்வளவு நாள் காணாம போயிட்டு இப்ப என்னடா திடீர்னு பாசம்னு தானே நினைக்கிறேன். உன்னோட கோபம் நியாயமானதாக்கா. ஆனா உன் வீடு தேடி வந்த தம்பி கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தா எப்படிக்கா? சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு நீ கிளம்பு. நான் உனக்கு செஞ்ச பாவத்துக்கு நான் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேக்கா. என் கஷ்டமெல்லாம் சொல்லி தீராதுக்கா. சரி, நான் அனுபவிக்கிறதெல்லாம் நான் செஞ்ச பாவத்துக்கான தண்டனைன்னு என் மனசை ஆறுதல் படுத்திக்கிட்டாலும் இதோ நிக்கிறாளே என் பொண்ணு, இவ எந்த பாவம் பண்ணாதவக்கா. நான் செஞ்ச பாவம் எல்லாம் என்னோடவே போகட்டும்க்கா. அது எக்காரணத்தை கொண்டு என் மகளை பாதிச்சிடக்கூடாதுக்கா. அதனாலதான் என் மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நான் ஊரெல்லாம் வரம் தேடிட்டு இருந்தக்கா. அந்த மாதிரி நேரத்துலதான் மாமா என் கனவுல வந்தாருக்கா. ஆறுமுகம், ஏண்டா எனக்கு ஒரு மகன் இருக்கும்போது நீ எப்பறா உன் பொண்ணுக்கு ஊரெல்லாம் மாப்பிள்ளை தரலான்னு என்ன அடிக்காத குறைய கேட்டாருக்கா. என்னடா சொல்ற? ஆமாக்கா, உண்மையதாக்கா சொல்றேன். இந்த பாரு, நம்ம உறவு விட்டு போக கூடாதுன்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி என் பையனுக்கு உன் பொண்ணை கட்டி வைக்கிறதான்னு மாமா என்ன நெத்தியில அடிக்காத குறைய கேட்டாருக்கா. அதனாலதான் நான் உன்னை தேடி வந்தக்கா. அக்கா மாமா பேச்ச உயிரோடு இருக்கும் போது தான் கேட்கல, இப்பவாச்சு கேட்கணும்னு என் மனசு கிடந்து அடிச்சுக்குதுக்கா. ஈஸ்வரி அந்த தட்டை கொடு. அக்கா இந்தாக்கா, நீயே முதல்ல இதை வாங்கிக்க. வாங்கிட்டு இதுல இருக்கிற பூவை எடுத்து மாமாவை கும்பிட்டு இதை என் பொண்ணு தலையில வச்சு அவளை வீட்டு மருமகளா ஏத்துக்கக்கா. அக்கா என்னக்கா யோசிக்கிற? அக்கா மாமா வார்த்தையை சந்தேகப்படுறியாக்கா? அக்கா மாமா இப்ப சாமிக்கா. நீ சரின்னு சொல்லுக்கா, சொல்லுக்கா. அக்கா மாமா இப்ப சாமிக்கா. நீ சரின்னு சொல்லுக்கா. அக்கா இத பாருக்கா, நீ மட்டும் இப்ப என்ன கைவிட்டான்னு வச்சுக்க, எனக்கு சாகரத்தை தவிர வேற வழி தெரியலக்கா. ஐயோ, எப்பவோ சாக போற, இப்பவே உன் கண்ணு முன்னாடியே செத்துறக்கா. மாமா சொல்ல காப்பாத்த முடியாம நான் உசுரோட இருந்து என்னக்கா பிரயோஜனம்? நானு
நேரா மாமா கிட்டே போலான்னு முடிவு பண்ணிட்டேன். டேய் அக்கா சொல்லுக்கா, தம்பி சாகட்டுமா? டேய் அக்கான்னு ஒருத்தி நான் இருக்கும்போது நீ ஏன்டா கவலைப்படுற? ம். வாமா போமா போமா போ. இங்க வா. திரும்புமா திரும்ப. இவ தாண்டா என் வீட்டு மருமக. சரிக்கா சரி. தங்கம், அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வைக்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. மாமா ரொம்ப சந்தோஷம் மாமா. அக்கா இது போதும்க்கா எனக்கு. அக்கா இன்னைக்கு பூ வச்சது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நான் ஒரு நல்ல நாள் பார்த்துட்டாக்கா வந்திருக்கேன். இந்த பாருக்கா, வர்ற 15ஆம் தேதி நாள் பிரமாதமா இருக்குதுக்கா. அன்னைக்கே இவங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம்க்கா. நான் போய் கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் பண்றேன். இதப்பா, நீ எதை பத்தி கவலைப்படாத. எல்லா ஏற்பாடையும் உன் தம்பி நான் பாத்துக்கிறேன். நீ என் மருமகனை கூட்டிட்டு வர்ற. தாலி கட்டுறது மட்டும்தாமா மருமகன் வேலை. வேற எந்த சிரமமும் உனக்கு தேவையில்லை. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேக்கா. கல்யாணத்தை தடப்படலாம் பண்றேனா? இத புடிக்கா, புடி. இந்தாக்கா புடிக்கா, வாங்கிக்க. அக்கா நான் வர்றேக்கா. மாமா வர மாமா. வாங்க போலாம், வாங்க. வாங்க. அட மாமா. போங்க, ஏறுங்க ஏறுங்க, வண்டியில இருங்க, போங்க. ஏறுமா, சீக்கிரம் ஏறு. உள்ள இருங்க, வந்துடுறேன். வந்துடுறேன். மேடம், நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டோம் மேடம். என் அக்கா அவங்க பையனை என் பொண்ணுக்கே கட்டி தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டாங்க. வர 15ஆம் தேதியே கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துட்டாங்க மேடம். சரி, ஓகே, இந்தாங்க. இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு போன்ல சொல்றேன். ஓகேவா? சரிங்க மேடம். இங்க யாராவது பாக்குறதுக்குள்ள முதல்ல நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. போங்க. வசந்த், இந்த ஏரியா தானே? ஆமா ஆமா, இந்த ஏரியா தான். ஆனா இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். வசந்த், நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.